ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள நடுவனந்தல் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ வரசித்தி விநாயகர், ஸ்ரீ பட்டீஸ்வரர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டன. மங்கள இசையுடன் கணபதி ஹோமம், கலச பூஜை, யாகசாலை வேள்வி மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மங்கள மேள வாத்திய ஒலியுடன் புனித நீர் கலசங்கள் யாகசாலையிலிருந்து ஆலய வளாகத்தை சுற்றி வந்து கோபுரங்கள் மற்றும் மூலவர் சன்னதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கோவிந்தா அரோகரா என கரகோஷம் எழுப்பிய நிலையில் யாகம் செய்த புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதன்பின் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ வரசித்தி விநாயகர், ஸ்ரீ பட்டீஸ்வரர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் உள்ளிட்ட மூலவர்களும் பரிவார தெய்வங்களும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனுடன் ஜீர்ணோத்தாரண அஷ்டபங்கன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நிறைவுற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நடுவனந்தல் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் நடுவனந்தல் வன்னியர் கோட்டை நண்பர்கள் சார்பாக விழாவின் 2 நாட்களிலும் அறுசுவை விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அமுதம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன். இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதம் டிவியுடன். எங்களது இணையதள முகவரி www.amudamtv.page.